26 உறுப்புகள் யாப்பு உறுப்புகள், 8 உறுப்புகள் அப்புறம் வனப்பு அழகு சேர்க்கணும். இந்த 26 உறுப்புகளும் கூட எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தலை ஆகியனெல்லாம் கட்டுமானம். ஆனா இந்த கட்டுமானத்தை செய்யும்போது கல்ல அடுக்கினா போதாது, நடுவுல சாந்து பதியணும். எசம்பாங்க அத. அந்த அது இசைந்து வருவதற்காக, கல்லு இசைந்து வருவதற்காக வைக்கிற சாந்து, அதுக்கு பேரு எச. அது எச இல்ல, அது இசைதான். இசைய வைப்பது. அதுபோல இந்த பாக்கி உறுப்புகள் எல்லாம் இந்த எழுத்து, அசை, சீர் முதலாகிய செங்கற்களை அடுக்கும் போது நடுவுல அந்த கட்டுமானம் குலையாமல் அழகு காட்டக்கூடிய வனப்புகள் போலவே இவையும் அந்த கட்டுமானம் குலையாமல் இருக்கக்கூடியதற்காக சொல்லப்படுகின்ற உறுப்புகள். அது அவை இருந்தாதான் செய்யுள்ள அழகு வரும். இப்ப பாட்டை படிக்கிற முறையே வேற. நான் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல பாட்டு நீங்க இப்ப நளன்னு ஒருத்தன் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலேயுமே இந்த நளனை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு. நான் சமஸ்கிருதம் படிக்கிற காலத்துல முதல்ல வேற நூல்கள்லாம் படிச்சுட்டு நைஷதம் படித்தேன். நைஷதம்ங்கிறது மகாபாரதத்துல ஒரு கிளை கதை, நளனுடைய கதை. இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இந்த செய்தி நீங்க வேற எங்கேயும் கேட்டிருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 மொழியிலையும் உள்ள ஒரு செய்தி. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த நளன் இருக்கிறான, இவனை ஒரு பாம்பு தீண்டுச்சு. ஏன் தீண்டுச்சுன்னு இவனுக்கு ஒரு 7.5 ஆண்டு காலம் இவனுக்கு ஒரு கெட்ட காலம். மனைவியை பிரிஞ்சுட்டான், காட்டுல விட்டுட்டு போயிட்டான். அவ திக்கி திணறி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாரு கணவர், நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணு அவன் அரசன் சொன்னான். தமயந்தி என்ற தன்னுடைய மகளை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாத, எல்லா நாடுகளுக்கும் நாம இப்போ ஓலை போக்குவோம், 2வது திருமணம் உனக்கு ஏற்பாடு செய்வோம், அப்ப அவன் வருவான். அவன் வரும்போது என்ன சிறப்புன்னு கேட்டா, அவன் ஒருத்தன் தான் வருவான். எல்லாருக்கும் ஓலை போனாலும் அவன் ஒருத்தன் தான் வருவான். அது எப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்துல சுயம்பரம்னு நம்ம சொல்ல போறோம். அந்த நேரத்துக்கு எவனும் தேர் ஓட்டிட்டு வர முடியாது. அவ்வளவு வேகமா வரணும், ஜெட்டை விட வேகமா வரணும். மற்றவன்லாம் எப்படி வருவான்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலம் தாழ்த்து தான் வர முடியும். ஆனா உரிய நேரத்துக்கு ஒருத்தன் வந்து சேர்றான்னா அவன் தான் அவ்வளவு வேகமாக தேரோட்டக்கூடிய நலனாக இருப்பான். இது ஒரு சோதனை. 2வது சோதனை, வர தேர் ஓட்டிட்டு வர்றவன் எல்லாரும் வந்த பிறகு போய் எல்லாரும் சமயக்கட்டுக்கு போய் சமைங்கப்பான்னு சொல்லணும். மற்றவன்லாம் கையை பிசைவான். நான் போறேன்னு போவான் ஒருத்தன், அவன் தான் 2வது சோதனையில நலன்னு தெரியும். 3வது சோதனை, அவன் சமையலுக்கு நெருப்பு கேட்க மாட்டான். கேட்டா கொடுக்காதீங்க. ஏன்னா அவன் தன்னுடைய அம்ப அப்படியே கிடுகிடுன்னு ஒரு பாறையில செலுத்துறான்னா அங்கிருந்து தீ பொறி வந்துடும். அந்த ஆற்றல் உள்ளவன். 3வது சோதனை. 4வது சோதனை ரொம்ப பெரிய சோதனை. 2 பிள்ளைங்க இருக்கு அவனுக்கு, உன் வயிற்றில் பிறந்தவை. அந்த 2 பிள்ளையும் அவன் முன்னால கொண்டு போய் நிறுத்து. அவன் என்னதான் மறைச்சிட்டு இருந்தாலும், நான் ஒன்னும் நலன் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல அவன் அழுதே தீருவான். அடையாளம் கண்டுருவான், கண்டுபிடிச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி, இந்த சோதனையில எப்படி எல்லா ஊருக்கும் ஓலை போய்க்காச்சு. ஒரு ஆள் வேற போய், ஒரு அந்தணன் அங்கிருந்து போய் ஒவ்வொரு ஊரா ஒரு கேள்வியை கேட்கிறான். கானகத்து காதலியை கார் இருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு போதுமோ? ஒரு வினா என்ன அழகா விழுந்திருக்கு பாருங்க. கானகத்து காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு போதுமோ அப்படின்னு இவன் கேட்கறான். அதை கேட்க சொன்னா யாரை பார்த்தாலும் இப்படி கேட்கறான். ஒருத்தனும் விடை சொல்லல. இந்த ருதுபன்னன் ஒரு அரசன் இருக்கான். அவனுடைய அரசவையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது அங்க அவனுக்கு ஏதாவது கொண்டு வந்து இந்த அந்தணன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது உணவெல்லாம் கொடுப்பா அப்படின்னு உள்ளார சமைச்சுக்கிட்டு இருக்கிற நலனை பார்த்து சொல்றான்.
அந்த நளனுடைய உருவம் எல்லாம் இப்ப மாறி போச்சு. மேனி கருத்து போச்சு. ஆள் குள்ளமா போயிட்டான் இந்த பாம்பு கடிச்சதுனால. அவனை பார்த்தா யாரும் நலன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் அங்கிருந்து உணவுகளை கொண்டு வந்து வைக்கிறான். வைக்கும்போது இந்த வழக்கத்தினால, கேட்கிற வழக்கத்தினால, கானகத்து காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு போதுமோ அப்படின்னு இந்த அந்தணன் எப்பவும் கேட்கிற கேள்விய சொன்னான். அதுக்கு அந்த உணவை வச்சுட்டு போறவன் அவன் என்ன சொன்னான், ஒண்டொடி தன்னை உறக்கத்தே நீத்ததுவும் பண்டை விதியின் பயனேகான். விதிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். அட என்னடா இது, யாருகிட்ட இருந்தும் வராத ஒரு விடை இவங்கிட்ட இருந்து வருது அப்படின்னு போய் தமயந்தி கிட்ட சொன்னான். வாக்கினால் மன்னவனை ஒப்பான், மறித்து அவன் யாக்கையை நோக்கி அவன் அல்ல. பார்த்தா அவன் சொன்னதை பார்த்தா நலன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அவனுடைய உடம்பு, அவனுடைய தோற்றத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவன் நலன் இல்லை. சரி, இந்த சோதனை நடத்தி பார்ப்போம் அப்படின்ன உடனே ருதுபண்ணனுக்கு இந்த ஓலை போகுது. அவன் உடனே அந்த ஓலையை எடுத்து பார்த்துட்டு, ஆஹா இந்த நேரத்துக்கு நான் போக முடியாதே அப்படின்ன போது பக்கத்துல இருந்த நலன் சொன்னான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னா. உடனே தேர்ல ஏறு. இன்னும் ருதுபண்ணன் தேர்ல ஏறிட்டான். சரியான நேரத்துக்கு போயிட முடியுமாப்பா? முன்னாடியே போயிடலாம் ஐயா. சரி, தேர் போகுது. அப்ப இந்த ருதுபண்ணனுடைய மேல போட்டிருக்கிற அந்த மேல் துண்டு இருக்குது, அது விழுந்துருச்சு. மேலாடை விழுந்ததென்றான். இப்ப நலன் சொன்னானா, 24 காதம் போயிடுச்சு ஐயா, இப்ப சொல்றிய அப்படின்னா. இப்பதான் ஐயா விழுந்தது, அதான் 24 காதம் போயிட்டுது. மேலாடை விழுந்ததென்றான் 4 காதம் நடந்தது. 24 காதம் போனதுக்கு அப்புறம் சொல்றீங்க, அவ்வளவு வேகமா பறக்குது. போய் கொண்டு போய் நிறுத்துறவன வந்துட்டான் நலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சமைக்க போக சொன்ன போது அவன் தயக்கம் இல்லாம போனான். நெருப்பு கேட்கல. இதெல்லாம் சரி, அப்புறம்தான் நம்ம பாட்டு வருது. இந்த பாட்டை பாருங்க. என்னென்ன, இந்த 2 பிள்ளைங்களையும் கொண்டு போய் அவன் முன்னால நிறுத்திட்டு எல்லாரும் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அவன் வாயால நான் நலந்தான்னு சொல்லணும். எல்லாரும் மறைஞ்சிருக்கும் போது அப்ப என்னாச்சு, மக்களை முன்காணா பாட்டா அது எழுத முடியுமா புகழேந்தியை தவிர யாராவது? மக்களை முன்காணா, தன்னுடைய மக்களை முன்னாடி கண்டான். மக்களை முன்காணா மனம் நடுங்கா, மனம் நடுங்குது. ஐயோ என் பிள்ளைங்க பார்த்து எவ்வளவு நாளாச்சு. மனம் நடுங்கா புக்கெடுத்து வீர புயத்தனைய வாரி 2 தோல்லையும் 2 பிள்ளைய வச்சுக்கிறான். புக்கெடுத்து வீர புயத்தனையா மக்காள் என் மக்காள் போல்கின்றீர், யார் மக்காள் என்றுரைத்தான் வன்ம கலியாணி. அந்த 2 அடிதாலதான் இருக்கு உயிரே, பாட்டோட உயிரை. தன்னை காட்டிய கூடாதுன்னு நினைக்கிறான் அப்பவும் அவன். ஆனா அவனுடைய உணர்ச்சி தாங்கல. அதனால மக்காள் என் மக்காள் என்னுடைய குழந்தைகளேன்னு சொல்லிவிட்டான். உடனே எல்லாரும் அமுட்டுக்கிட்டான்னு நினைக்கும் போது அடுத்தபடி ஒரு வார்த்தையை போட்டான் பாருங்க, நிறுத்தி படிக்கணும். இங்கதான் என் மக்காள் போல்கின்றீர். அட ஏன் பிள்ளைய போலே இருக்குங்களே, கிடுகிடுன்னு படிச்சுட்டா இது வராது, இந்த பொருள் வராது. என் மக்காள் போல்கின்றீர்னு படிக்க கூடாது. என் மக்காள் நிறுத்தணும், என் மக்காள் நிறுத்தணும், போல்கின்றீர் அப்படியே இருக்கிறீங்களே. யார் மக்காள்? சுத்தமா ஆக்கிட்டான். என் பிள்ளைங்க இல்ல, என் பிள்ளை போல இருக்கிறீங்க. யார் மக்காள் என்றுரைத்தான் வன்மகை. ஒரு பாட்டு தாங்க. இந்த பாட்டுல எங்க நிறுத்தி படிக்கணுமோ அங்க நிறுத்தி படிச்சா இது ஒரு பெரிய கருவூலம் திறந்தது மாதிரி இருக்கும். அதனால பாட்டை படிக்கிற முறை வேற. இதுக்காகத்தான் அந்த 26 உறுப்புகள் பயன்படும். இதற்குத்தான் அந்த மேல சொல்லப்பட்ட 26 யாப்பு உறுப்புகள் நமக்கு பயன்பெறும். பாட்டினுடைய உண்மையான வடிவத்தை காட்டுவதற்கு அவை இன்றுமே. அதனாலதான் எழுத்தனப்படுவன்னு முதல் நூற்பாவை தொல்காப்பியர் தொடங்குறதே எங்க கொண்டு வந்து இதுக்காக தான் வர்றார். எழுத்தாசை சீர்னு கொண்டு வரதுக்காக தான் வர்றார். இந்த நூலே அதற்காக எழுதப்பட்டது. எல்லாருக்கும் ஆனா அவன் நான் சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டது இல்லை தொல்காப்பியம். இந்த செய்யுள் கோலத்தை காட்டுவதற்காகத்தான் வரும். அதனால அப்படி படிக்கணும். அது மாதிரி படிங்க. சரி.